குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். டிஎன்பிசிக்கான குரூப் 4 கிளாஸஸ் பார்த்துட்ருக்கோம். அதில் ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னு சொல்லக்கூடிய தலைப்பை பார்க்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாகரிகம்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, மனுஷன் பிறக்கிறான். மனுஷன் பிறந்த பிறகு அவன் தனக்கு கிடைச்ச உணவை சாப்பிட்றான். உடைய அணியக்கூடிய ட்ரெஸ் போடக்கூடிய பழக்கமும் அவனுக்கு கிடையாது. தனியாக வீடு கட்டி அவனுக்கு எங்கே வாழணும்னு தெரியாது, எப்படி வாழணும்னு தெரியாது. இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு கட்டத்தில் அவன் என்னவா மாறுறான் அப்படின்னா, ஒரு நாகரிகமான மனிதனா. அதாவது அவனுக்கான உடையை அவன் ரெடி பண்ணிக்கிறான், தனக்கான உணவை உற்பத்தி பண்ணிக்கிறான், எப்படி பேசணும், எப்படி நடக்கணும், எப்படி சாப்பிடணும், எப்படி தூங்கணும் அப்படின்னு ஒவ்வொரு விஷயமா மனிதன் கற்றுக்கிறான். அந்த அந்த மாற்றம் அதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாகரிகம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்போது உலகத்தில் பல்வேறு விதமான நாகரிகங்கள் இருக்குது. பல இடங்களில் மனிதன் தோன்றி இருக்கான், மனிதன் பல இடங்களில் நாகரிகம் அடைஞ்சிருக்கான். அந்த மாதிரி பல்வேறு விதமான நாகரிகங்கள் இருக்குது. அதில் ஒரு நாகரிகம் நம்ம இந்தியாவை மையப்படுத்தி வரக்கூடிய சிந்து வெளி நாகரிகம் அல்லது சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னு சொல்லலாம். அந்த சிந்துவெளி நாகரிகத்தை தான் இன்னைய வகுப்பில் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? அப்படி பார்க்குறப்போ உலகத்தின் மிக பழமையான நாகரிகம் அப்படின்னு சொல்லக்கூடிய நாகரிகத்தை நம்ம சேர்த்து பார்க்க வேண்டியது இருக்குது. அப்படின்னா எதை சொல்லலாம்? மெசபடோமியா நாகரிகம். மெசபடோமியா நாகரிகம். மெசபடோமியா சிவிலைசேஷன். இந்த மெசபடோமியாவுக்கான காலம் என்ன அப்படின்னா 3500 2000 வரை. 3500 2000 வரை. இது வந்து கிமு, அதாவது பொது ஆண்டுக்கு முன், கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னாடி. இதுதான் உலகத்தின் மிக பழமையான நாகரிகம்னு சொல்லப்படுது. இந்த மெசபடோமியா நாகரிகத்தில் என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, மனிதனின் முதல் கண்டுபிடிப்பான சக்கரம். சக்கரத்தை கண்டுபிடிச்சது எந்த நாகரிகத்தில் அப்படின்னு சொல்லி பார்த்தா அது மெசபடோமியா நாகரிகத்தில் தான். சரிங்களா? ரெண்டாவது நாகரிகம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா அது நம்மளுடைய சிந்து சமவெளி நாகரிகம், ஐவிசி, இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். இதனுடைய காலம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா 3300 1900 வரை. 3300 1900 வரை. இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா சிந்து நதி மையப்படுத்தி வரக்கூடியது. சிந்து நதி பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய சிந்து நதியை மையப்படுத்தி வரக்கூடியதுனால பெரும்பாலும் பாகிஸ்தானில் பாயுது இல்லையா? அந்த சிந்து நதியை மையப்படுத்தி வர்றதுனால இது சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய சிந்து சமவெளி நாகரிகத்தை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா உலகின் பெரிய நாகரிகம்னு சொல்லுவாங்க. உலகின் பெரிய நாகரிகம். லார்ஜஸ்ட் சிவிலைசேஷன் ஆஃப் த வேர்ல்டு. உலகின் பழமையான நாகரிகம் என்ன? மெசபடோமியா. உலகின் பழமையான நாகரிகம் மெசபடோமியா நாகரிகம். உலகின் பெரிய நாகரிகம் சிந்து சமவெளி நாகரிகம். அப்படி பார்க்குறப்ப மூணாவதா எகிப்து நாகரிகம் இருக்கு. எகிப்து சிவிலைசேஷன். எகிப்து நாகரிகம். இதனுடைய காலம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா 3100 1100 வரை எகிப்துடைய காலம். நாலாவதா சீனா நாகரிகம். அப்படி இல்லைன்னா அதுக்கு வேற என்ன சொல்லணும்னா எல்லோ ரிவர் சிவிலைசேஷன். சீனா நாகரிகத்துக்கு வேற என்ன சொல்லலாம்? மஞ்சள் ஆற்று நாகரிகம் அப்படின்னு சொல்லலாம். மஞ்சள் ஆற்று நாகரிகம். இதனுடைய காலம் 1700 1122 வரை. இதுதான் உலகத்தில் உள்ள நாகரிகம். சரி, இந்த மாதிரி இந்த நாகரிகங்கள்லாம் கிட்டத்தட்ட 5000 வருஷம் 6000 வருஷத்துக்கு பழசா இருக்கு. இந்த நாகரிகங்கள்லாம் கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த முறைக்கு பேரு கார்பன் டேட்டிங் முறை.
கார்பன் டேட்டிங் மெத்தட், அதாவது கார்பன் கதிரியக்க முறை. கார்பன் கதிரியக்க முறை அப்படி இல்லைன்னா என்ன சொல்லலாம், C14 அப்படின்னு சொல்லலாம். C14. ஸோ இந்த முறையை வச்சு தான் அந்த சிந்து சமவெளி நாகரிகத்தில் உள்ள பொருள்களுடைய வயசை கண்டுபிடிச்சி அதன் அடிப்படையில் இது வந்து ஒரு 5000 வருஷத்துக்கு முந்தைய நாகரிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இன்றைக்கி நம்ம வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய எந்த தேதியிலிருந்து ஒரு 5000 வருஷத்துக்கு முன்னாடி மக்கள் மிகவும் நாகரிகமாக பண்பட்டு பழக்க வழக்கங்களோடு வாழ்ந்திருக்காங்க. அந்த நாகரிகம் எது அப்படின்னா நம்மளுடைய சிந்து சமவெளி நாகரிகம். சரிங்களா? அப்போ இந்த சிந்து சமவெளி நாகரிகம் எந்தெந்த ஊர்களில் வருது அப்படின்னா இன்னைய தேதிக்கு இந்தியா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான். இந்தியா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான். இன்னைய தேதிக்கு இந்த 3 முக்கியமான நாடுகளில் இந்த சிந்து சமவெளி நாகரிகம் இடம்பெற்றிருக்கு, பரவி இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? சிந்து சமவெளி நாகரிகத்தில் முதல்ல கண்டுபிடிக்கப்பட்ட இடம், ஃபஸ்ட்டு சைட் எது அப்படின்னா அது ஹரப்பா தான். ஹரப்பா சிந்து சமவெளி நாகரிகத்தில் முதல்ல கண்டுபிடிக்கப்பட்ட இடம் என்னது? ஹரப்பா. ஹரப்பா எங்கே இருக்குது அப்படின்னா பாகிஸ்தான். சரி, யார் கண்டுபிடிக்கிறா அப்படின்னு சொல்லி பார்த்தா 1826 சார்லஸ் மேசன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் கண்டுபிடிக்கிறாரு. 1826 சார்லஸ் மேசன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் என்ன பண்ணுறாரு, ஹரப்பாவை கண்டுபிடித்தார். கண்டுபிடித்தாருன்னா என்ன, இந்த இடத்துல ஹரப்பான்னு ஒரு ஊர் இருந்திருக்கு, இது வந்து ஒரு 5000 ஆண்டுகளுக்கு முந்தைய நாகரிகம் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காரு. இந்த ஹரப்பாவை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பரீடு சிட்டின்னு சொல்லுவாங்க, புதையுண்ட நகரம். ஹரப்பாவை பரீடு சிட்டின்னு சொல்லுவாங்க, புதையுண்ட நகரம். புதையுண்ட நகரம் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஹரப்பாவில் வந்து முதல் முறை இந்த ஹரப்பாவை தான் நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறதுனால சிந்து சமவெளி நாகரிகத்தை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஹரப்பன் சிவிலைசேஷன். அதுக்கு வேறு பேர் இருக்குது. சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு வேற என்ன இருக்குது, ஹரப்பன் சிவிலைசேஷன் வேறு பேர் இருக்குது. ஹரப்பா நாகரிகம். சரி, இதில் வேற என்ன இருக்குது அப்படின்னா அங்கே பெரும்பாலும் என்ன மெட்டல் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா பிரான்ஸ், வெண்கலம். ஸோ வெண்கலம் தான் இந்த ஹரப்பாவில் அதிகமாக கண்டுபிடிக்கப்பட்டதுனால இந்த ஹரப்பா சிவிலைசேஷன்னு சொல்லக்கூடிய சிந்து சமவெளி நாகரிகத்தை வேற என்ன சொல்கிறாங்க, பிரான்ஸ் சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. பிரான்ஸ் சிவிலைசேஷன், அதாவது வெண்கல நாகரிகம். வெண்கல நாகரிகம். ஸோ சிந்து சமவெளி நாகரிகம்னாலும் ஹரப்பா நாகரிகம்னாலும் வெண்கல நாகரிகம் அப்படின்னாலும் மூணுமே ஒன்று தான். சரிங்களா? ரைட். இப்போ இந்த சிந்து சமவெளி நாகரிகத்தோட காலத்தை எப்படி பிரிப்பாங்க அப்படின்னா இயர்லி ஹரப்பா ஃபேஸ், இயர்லி ஹரப்பா ஃபேஸ், அதாவது தொடக்க கால ஹரப்பா, தமிழில் தொடக்க கால ஹரப்பா. சரிங்களா? ஸோ இதோடைய காலம் என்ன அப்படின்னா கிமு 3000 2600 பிசி, அதாவது பிஃபோர் கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னாடி எல்லாமே கிமு தான். ரெண்டாவது மெச்சூர்டு ஹரப்பன் ஃபேஸ்,
மெச்சூர்டு ஹரப்பா, அதாவது முதிர்ந்த ஹரப்பா அல்லது முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா. முதிர்ந்த ஹரப்பா. ஸோ இதோட காலம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா 2600 1900 வரை மெச்சூர்டு ஹரப்பா. மூணாவது என்ன அப்படின்னா லேட்டர் ஹரப்பா. லேட்டர் ஹரப்பா அதாவது பிந்தைய ஹரப்பா. ஸோ இதோட காலம் 1900 1700 பிசி. அப்படின்னா இந்த தொடக்க கால ஹரப்பால நாகரிகம் தொடங்கி முதிர்ந்த ஹரப்பால நாகரிகம் ரொம்ப நல்லா வளர்ந்து பிந்தைய ஹரப்பால அது அழிஞ்சு போயிருக்கு. அப்படிதான் புரிஞ்சுக்கலாம். அப்போ இது இயர்லி ஹரப்பா இல்லையா, தொடக்க கால ஹரப்பா. இது மெச்சூர்டு, மக்கள் ரொம்ப நாகரிகமாக வாழ்ந்துருக்காங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக கீழே விழுந்து அந்த மக்கள் அழியிறாங்க. அது லேட்டர் ஹரப்பா. இப்படிதான் அந்த மக்களுடைய விஷயம் இருக்கு. அப்போ முதிர்ந்த ஹரப்பால தான் மக்கள் ரொம்ப சீரும் சிறப்புமாக வாழ்ந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம மறைமுகமாக புரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? அடுத்தது பார்த்தோம்னா 1831 அலெக்சாண்டர் பர்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் 1831 அலெக்சாண்டர் பர்ன்ஸ் அலெக்சாண்டர் பர்ன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஆம்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஊரை கண்டுபிடிக்கிறாரு. ஆம்ரி 1831 அலெக்சாண்டர் பர்னஸ் ஆம்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஊரை கண்டுபிடிக்கிறாரு. சரிங்களா? இதை தாண்டி வேற என்ன நடக்குது சிந்து சமவெளி நாகரிகத்தில் அப்படின்னா 1861 அலெக்சாண்டர் கன்னிங்கம் அலெக்சாண்டர் கன்னிங்கம் அலெக்சாண்டர் கன்னிங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய இவர் என்ன பண்றாரு இந்திய தொல்லியல் துறையை உருவாக்குறாரு. 1861 இந்திய தொல்லியல் துறை அகழ ஆராய்ச்சி செய்யறதுக்காக இந்திய தொல்லியல் துறை உருவாக்குறாரு. ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, ஏஎஸ்ஐன்னு சொல்லுவாங்க. ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. 1861 இந்திய தொல்லியல் துறையை உருவாக்குறாங்க. சரியா? அப்போ இதெல்லாம் இந்த சிந்து சமவெளி நாகரிகத்துக்கான ஒரு சின்ன தொடக்கமா நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த இந்திய தொழில் துறையோட தலைநகரம் எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னா ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்குன்னா டெல்லி. சரிங்களா? அப்ப இந்த அலெக்சாண்டர் கன்னிங்கத்தை என்ன சொல்லுவாங்க ஃபாதர் ஆஃப் ஏஎஸ்ஐ. ஃபாதர் ஆஃப் ஏஎஸ்ஐ அதாவது ஃபாதர் ஆஃப் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. இந்திய தொல்லியல் துறையின் தந்தை யார் அப்படின்னு கேட்டா அலெக்சாண்டர் கன்னிங்கம். இந்திய தொல்லியல் துறையின் தந்தை யாரு அலெக்சாண்டர் கன்னிங்கம். சரிங்களா? ஆயிரத்தி 1856 லாகூர்ல இருந்து கராச்சிக்கு, லாகூர் டு கராச்சி, லாகூர்ல இருந்து கராச்சிக்கு ரயில்வே பாதை உருவாக்குறாங்க. ரயில்வே லைன்ஸ், ரயில்வே பாதை, ரயில்வே தண்டவாளம். அப்படி உருவாக்கும் போது அங்க நிறைய சுட்ட செங்கற்கள் கிடைக்குது. அந்த ரயில்வே பாலம் உருவாக்கும் போது அதிகமா என்ன கிடைக்குது சுட்ட செங்கற்கள் கிடைக்குது. பர்ன்ட் பிரிக்ஸ் கிடைக்குது. பர்ன்ட் பிரிக்ஸ் மற்றும் முத்திரைகள் கிடைக்குது, சீல்ஸ் கிடைக்குது.
நம்ம ஸ்டாம்ப் வச்சு குத்துவோம் இல்லையா, ஸ்டாம்ப் பேடு போட்டு, அது மாதிரியான முத்திரைகள் அதிகமாக கிடைக்குது. இப்போ அங்கே உள்ள தொழிலாளர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ரயில்வே ட்ராக் போடுறதுக்கு இந்த சுட்ட செங்கலை பயன்படுத்துகிறாங்க. அப்போ அதை ஆய்வு பண்ணும்போது அங்குள்ள பிரிட்டிஷ் அதிகாரிகள் பார்த்துட்டு, இது என்ன ரொம்ப சுட்ட செங்கலாக இருக்குது, ரொம்ப பழசாக இருக்குது அப்படின்னு அதை ஆய்வு பண்ணால் அப்போ தான் அவங்களுக்கு தெரியுது, இது ஒரு 5000 ஆண்டுகளுக்கு முந்தைய கல் அப்படின்னு சொல்லி. இப்போ அவங்க என்ன புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா, இந்த இந்தியாவில் ஒரு 5000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய நாகரிகம் இருந்திருக்கு, அது நகர நாகரிகமாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி முடிவுக்கு வராங்க. அர்பன் சிவிலைசேஷன் அப்படின்னா சிந்து சமவெளி நாகரிகம் என்ன நாகரிகம்? நகர நாகரிகம். நகர நாகரிகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வராங்க. பட் ஆனால் இந்த விஷயத்த பிரிட்டிஷ்காரன், இந்த வெள்ளைக்காரன் நமக்கு வெளியில் சொன்னானா அப்படின்னா சொல்லலை. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தா 1800 நம்ம ஐயனம் படிக்கிறப்ப படிப்போம். 1800களில் இந்த சம்பவம் நடக்குது. அப்படின்றப்ப அந்த 1800களில் தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பிரிட்டிஷ் எதிர்த்து ரொம்ப தீவிரமாக கிளர்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறோம். இந்த காலகட்டத்தில் பிரிட்டிஷ் எதிர்த்து கிளர்ச்சி செய்யக்கூடிய இந்த காலகட்டத்தில் நாம் ஒரு 5000 வருஷத்துக்கு பழமையான ஆட்கள், நமக்கு ஒரு முந்தைய நாகரிகம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா நமக்கு தெரிஞ்சதுன்னா நம்மளை அவனால் கையிலே பிடிக்க முடியாது. நம்ம ரொம்ப ஓவராக என்ன பண்ணுவோம், அவனை எதிர்த்து சண்டை போட ஆரம்பிப்போம். இது நடக்கக்கூடாதுன்றதுக்காக நம்மளை ஒரு தாழ்வு மனப்பான்மைக்குள்ளேயே வச்சுக்கணுன்றதுக்காக பிரிட்டிஷ் இந்த விஷயத்த என்ன பண்ணலை, வெளியில் சொல்லலை. சரிங்களா? அதை தாண்டி 1920களில் 1920s 1920களில் ஜான் மார்ஷல் அப்படின்னு சொல்லக்கூடியவர், ஜான் மார்ஷல் SHAL, ஜான் மார்ஷல், இவர் தான் சிந்து சமவெளி நாகரிகத்தை பற்றிய தகவலை வெளியில் சொன்னவர். சிந்து சமவெளி நாகரிகம் பற்றி தகவலை வெளிக்கொணர்ந்தவர் யார் அப்படின்னா அது ஜான் மார்ஷல் தான். இவர் தான் என்ன பண்ணுறாரு, 1920ல் வெளிக்கொணர்றாரு, தகவல்களை வெளில கொண்டு வர்றாரு. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் 1924ல் அதே ஜான் மார்ஷல் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஹரப்பாக்கும் மொகஞ்சதாரோக்கும், சிந்து சமவெளியில் இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான நகரம் ஹரப்பா மற்றும் மொகஞ்சதாரோ, ஹரப்பா மற்றும் மொகஞ்சதாரோ, இந்த 2 இடங்களுக்கும் உள்ள ஒற்றுமை என்ன, யுனிக்னஸ் இல்லையா, அந்த 2 இடத்துக்கும் உள்ள ஒற்றுமை யுனைட்டி என்ன அப்படின்னு சொல்லி வெளியில் சொல்கிறாரு, ஆய்வு பண்ணுறாரு. அப்போ இது ரெண்டும் ஒரே நாகரிகமாக இருக்கும், ஹரப்பாவும் மொகஞ்சதாரோவும் ஒரே நாகரிகத்தை சேர்ந்தது அப்படின்னு கண்டுபிடிச்சதே யார் அப்படின்னா ஜான் மார்ஷல் தான். அப்போ 1920களில் ஜான் மார்ஷல் என்ன பண்ணுறாரு, சிந்து சமவெளி நாகரிகத்தை பற்றிய தகவலை வெளியில் சொல்கிறாரு. அடுத்தது 1924ல் ஹரப்பா மொகஞ்சதாரோக்கான ஒற்றுமையை என்ன பண்ணுறாரு, கொண்டு வர்றாரு, நமக்கு சொல்கிறாரு. 1940களில் REM வீலர் அப்படின்னு சொல்லுவாங்க, REM வீலர் அல்லது மார்டிமர் வீலர் அப்படின்னு சொல்லலாம், மார்டிமர் வீலர். மார்டிமர் வீலர் இவர் தான் என்ன பண்ணுறாரு, சிந்து சமவெளி நாகரிகத்தை பற்றி ஒரு விரிவான விளக்கம் கொடுக்குறாரு, டீட்டெயில்டு எக்ஸ்பிளனேஷன். விரிவான விளக்கம் கொடுத்த நபர் யார் அப்படின்னா அது மார்டிமர் வீலர். சரிங்களா? அப்போது இதுவரை என்ன பார்த்தோம், உலகின் பழமையான நாகரிகங்களை பார்த்தோம். அதில் நம்மளுடைய இந்தியாவுடைய நாகரிகம் சிந்து சமவெளி நாகரிகம், இந்தியா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் இல்லையா. இந்த நாகரிகம் நமக்கு எப்படி வெளியில் வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு 1826ல் சார்லஸ் மெசன் கண்டுபிடிக்கிறாரு ஹரப்பாவை. அதுக்கப்புறம் 1831ல் ஆம்ரின்ற ஊரை கண்டுபிடிக்கிறாங்க அலெக்சாண்டர் பர்ன்ஸ்ன்னு சொல்லக்கூடியவர். இதை தாண்டி வேற என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா ரயில்வே ட்ராக் போடுறதுக்காக
அவங்க பள்ளம் தோண்டும் போது அங்கே சுட்ட செங்கற்கள் கிடைக்குது. அதை வச்சு ஆய்வு பண்ணும்போது நம்மளுடைய நாகரிகம் இங்கே வெளியில் தெரிய வருது. இப்போ இதிலிருந்து தான் சிந்து சமவெளி நாகரிகத்தில் உள்ள ஒவ்வொரு நகரங்களாக இவங்க ஆய்வு செய்ய ஆரம்பிக்கிறாங்க பிரிட்டிஷ்காரங்க. சரிங்களா? ஸோ அதை பார்க்கலாம். அப்போ சிந்து சமவெளி நாகரிகத்தோட எல்லை என்ன? எல்லைகள், அதோடைய பார்டர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஸோ நார்த்தில் வடக்கில் ஷோட்டுகை, சிந்து சமவெளி நாகரிகத்துடைய வடக்கு எல்லை என்ன அப்படின்னா ஷோர்ட்டுகை. சிந்து சமவெளி நாகரிகத்துடைய வடக்கு எல்லை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா ஷோட்டுகை. ஷோட்டுகை எங்கே இருக்குது? ஆப்கானிஸ்தானில். ஷோட்டுகை எங்கே இருக்குது? ஆப்கானிஸ்தான். சரி, சவுத்தில் சிந்து சமவெளி நாகரிகத்தினுடைய தெற்கு எல்லை. ஸோ தெற்கு எல்லை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா அது தைமதாபாத். சிந்து சமவெளி நாகரிகத்துடைய தெற்கு எல்லை தைமதாபாத். தைமதாபாத் வேற, இங்க நம்ம பார்க்க வேண்டியது தைமாபாத். சிந்து சமவெளி நாகரிகத்தினுடைய தெற்கு எல்லை என்ன அப்படின்னா அது தைமாபாத். தைமாபாத் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா அது மகாராஷ்டிரால இருக்கு. சரியா, மகாராஷ்டிரா. சரி, சிந்து சமவெளி நாகரிகத்தோட கிழக்கு எல்லை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா அது ஆலம்கீர்பூர். சிந்து சமவெளி நாகரிகத்தினுடைய கிழக்கு எல்லை ஆலம்கீர்பூர். ஆலம்கீர்பூர் எங்க இருக்குன்னா அது குஜராத். அதோடைய கிழக்கு எல்லை ஆலம்கீர்பூர். அதோடைய மேற்கு எல்லை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா பாகிஸ்தான். ஸோ பாகிஸ்தானில் எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தா அது சுட்கஜெண்டார். பாகிஸ்தானில் சிந்து சமவெளி நாகரிகத்துடைய மேற்கு எல்லை எங்கே அப்படின்னா அது சுட்கஜெண்டார். சரியா? ஸோ சிந்து சமவெளி நாகரிகம் வடக்கு எல்லை வந்து ஷோட்டுகை ஆப்கானிஸ்தானில் இருக்குது. கிழக்கு எல்லை வந்து ஆலம்கீர்பூர் குஜராத்தில் இருக்குது. தெற்கு எல்லை தைமாபாத் மகாராஷ்டிரா. மேற்கு எல்லை பாகிஸ்தான். சரிங்களா? அப்போது இது இல்லாமல் சிந்து சமவெளி நாகரிகத்தில் வேற என்ன முக்கியமான நகரங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க வேண்டியிருக்கும். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேள்வி கேட்கலாம். சிந்து சமவெளி நாகரிகத்துடைய முக்கியமான நகரங்கள் வேற என்ன இருக்குது? நான் அதை கீழே வச்சிருக்கேன். நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன், நீங்கள் விட்டுருங்க. போயிட்டு சரி, ஓகே. ஸோ சிந்து சமவெளி நாகரிகத்தினுடைய முக்கியமான நகரங்கள் என்னன்னு சொல்லி பார்த்தா அதில் ஃபஸ்ட்டு நம்ம ஹரப்பா பார்க்க வேண்டியது இருக்குது. ஹரப்பா. ஸோ ஃபஸ்ட்டு ஹரப்பா இருக்குது. அப்போ அந்த ஹரப்பா எங்கே இருக்குது அப்படின்னா பஞ்சாப். ஹரப்பா எங்கே இருக்குன்னா பஞ்சாப். ஸோ பஞ்சாப் அப்படின்றது பாகிஸ்தான். ஹரப்பா எங்கே இருக்குது அப்படின்னா அது பஞ்சாப். ரெண்டாவது வேற எங்கே இருக்குது அப்படின்னா மொஹஞ்சதாரோ. ஸோ மொஹஞ்சதாரோ எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா சிந்து எங்கே இருக்குது? அதுவும் பாகிஸ்தான். இப்போ பார்த்தீங்கன்னா ஹரப்பா, மொஹஞ்சதாரோ இது ரெண்டு தான் மிக முக்கியமான நகரங்கள் சிந்து சமவெளி நாகரிகத்தில் இருக்கிற எல்லா நகரத்தை விட. இது ரெண்டுமே இப்போ எங்கே போயிடுச்சு? இந்திய விடுதலைக்கு பிறகு பாகிஸ்தானோடு போயிடுச்சு. அப்போ சிந்து சமவெளி நாகரிகத்தை நம்மளால ரொம்ப முழுமையாக ஆய்வு பண்ண முடியல. சரிங்களா? அடுத்தது மூணாவது ஊர் என்ன முக்கியமான நகரம் அப்படின்னா ஒரு 3 ஊர்களை பார்க்க வேண்டியது இருக்கு. தோலாவீரா. மூணாவது ஊர் என்ன அப்படின்னா தோலாவீரா. சரியா? வேற என்ன அப்படின்னா லோத்தல். தோலாவீரா, லோத்தல், சர்க்கட்டோடா. ஸோ தோலாவீரா, லோத்தல், சர்க்கட்டோடா. இந்த 3 ஊருமே எங்கே இருக்குன்னா அது குஜராத்தில் இருக்குது. 3 ஊருமே குஜராத்தில் இருக்குது. சரியா? ரைட். ஸோ 4வது ஊர் என்ன அப்படின்னா காளிபங்கன். 4வது ஊர் காளிபங்கன்.
ஸோ சிந்து சமவெளி நாகரிகத்தில் 4வது. ஆக்சுவலாக ஆல்ரெடி இது 3 சேர்த்து பார்த்தோம், பட் இங்கே நம்ம 4வதுன்னு புரிஞ்சுக்கிறோம். ராஜஸ்தானில் இருக்குது. காளிபங்கன் எங்கே இருக்குது அப்படின்னா அது ராஜஸ்தான். காளிபங்கன் ராஜஸ்தானில் இருக்குது. சரியா? அடுத்தது பானவாலி. பானவாலி பானவாலி. அடுத்தது ராக்கிகரி. ராக்கிகரி. உங்களுக்கு ஸ்கூல் புக்கில் 6th ராக்கி கர்கின்னு இருக்கும். நீங்கள் 9th போய் பார்த்தீங்கன்னா அங்கே ராக்கி கரின்னு இருக்கும். சரியா? இன்னும் ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா ராக்கி கர்ஹி அப்படின்னு இருக்கும். ராக்கி கர்ஹி அப்படின்னு இருக்கும். இதில் என்ன விஷயம்னா, ஹிஸ்ட்ரியை பொறுத்தவரை எப்பயுமே அதிகமாக ஸ்பெல்லிங்கில் சேஞ்சஸ் இருக்கும். அது அரசர்களோட பேராக இருக்கட்டும் அல்லது ஊரோட பேராக இருக்கட்டும், ஹிஸ்ட்ரியை பொறுத்தவரை ஸ்பெல்லிங் நம்மளோட நோட்ஸுக்கும் ஸ்கூல் புக்குக்கும் டிஎன்பிசியோடைய கொஷின் பேப்பருக்குமே நிறைய வித்தியாசம் இருக்கும். அப்போ ஹிஸ்ட்ரியோட பேரோட ஸ்பெல்லிங்கை நம்ம இதுதான் கரெக்ட் ஸ்பெல்லிங்னு படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் கொஞ்சம் ப்ரொனவுன்சேஷன் பார்த்துக்கணும். பார்த்தோன்னே நமக்கு புரியும், ஓகே இதுதான் அவங்க சொல்ல வராங்க அப்படின்னு. அப்போ அது பார்த்துக்கோங்க. ஹிஸ்ட்ரியில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் வராது. அது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்னு நம்ம சொல்ல முடியாது, பட் அதில் ஒரு சில விஷயங்கள் இருக்குது, அதை நம்ம புரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ரைட். இந்த பனவாலி ராக்கிகரி எங்கே இருக்குன்னா ஹரியானாவில். பனவாலியும் ராக்கிகரியும் எங்கே இருக்குன்னா அது ஹரியானா. ரைட். இது சிந்து சமவெளி நாகரிகத்தோட முக்கியமான ஊர்கள். சரியா? இப்போது இதில் இன்னும் ஒரு கேள்வி கேட்கலாம். நம்ம 4 எல்லைகளை பார்த்தோம்ல, அந்த இடத்துல சிந்து சமவெளி நாகரிகத்துடைய சென்டர் பாயிண்ட் மையப்பகுதி என்னென்ன ஊர்கள்னு கேட்கலாம். மையப்பகுதி ஊர்கள் என்னென்னா பாகிஸ்தான். சிந்து சமவெளி நாகரிகத்தோட மையப்பகுதி பாகிஸ்தான். குஜராத், பாகிஸ்தான் குஜராத். ராஜஸ்தான், குஜராத், ராஜஸ்தான், ஹரியானா. குஜராத், ராஜஸ்தான், ஹரியானா. இதெல்லாம் சிந்து சமவெளி நாகரிகத்தினுடைய மையப்பகுதி ஊர்கள். சரிங்களா? ரைட். ஸோ சிந்து சமவெளி நாகரிகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான நகரங்களை பார்த்தோம். இப்போ இன்னும் கொஞ்சம் நுட்பமாக உள்ள போகலாமே. என்ன அப்படின்னா, மெஹர்கர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. மெஹர்கர் ஊர். சிந்து சமவெளி நாகரிகத்தில் என்ன இருக்கு? மெஹர்கர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. இந்த ஊர் எங்க இருக்குன்னா பலுச்சிஸ்தான்ல இருக்கு. பாகிஸ்தான்ல உள்ள பலுச்சிஸ்தான். பலுச்சிஸ்தான் பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய பலுச்சிஸ்தான்ல தான் என்ன இருக்கு? மெஹர்கர் இருக்கு. என்ன சொல்லுவாங்கன்னா போலன் ஆறு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆற்றினுடைய பள்ளத்தாக்குல இருக்கு. போலன் ஆறு, போலன் ரிவர், BOLAN, போலன் ரிவர். ஸோ மெஹர்கர் போலன் ஆற்று பள்ளத்தாக்குல பலுச்சிஸ்தான் பாகிஸ்தான்ல இருக்கு. இதை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சிந்து சமவெளி நாகரிகத்தின் முன்னோடின்னு சொல்லுவாங்க. இந்த ஊரை தான் என்ன சொல்றாங்க? சிந்துவெளி நாகரிகத்தின் முன்னோடி நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிந்துவெளி நாகரிகத்தின் முன்னோடி நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஆன்செஸ்டர் ஆஃப் IVC என்ன சொல்லலாம்? ஆன்செஸ்டர் ஆஃப் IVC, சிந்துவெளி நாகரிகத்தின் முன்னோடி அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட இந்த மெஹர்கர் பார்த்தீங்கன்னா கிமு 7000, சிந்து சமவெளியே கிமு 3000 தான். இது கிமு 7000. அப்போது நம்ம இருக்கிறதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 7000 8000 ஆண்டுகளுக்கு முன்னாடி அங்கே ஒரு நகரம் இருந்திருக்கு. இது சிந்து சமவெளியோட பழமையான நகரம். சிந்து சமவெளியோடைய பழமையான நகரம்னா மெஹர்கர் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இந்த மெஹர்கருக்கு வேற ஏதாவது இருக்கா அப்படின்னா இங்கே பல் மருத்துவம் பார்த்ததுக்கான சான்று இருக்கு. மெஹர்கரில் பல் மருத்துவம் பார்த்துருக்காங்க. பல் மருத்துவம் நடந்ததற்கான சான்று கிடைத்த ஊர் என்னன்னா அது மெஹர்கர். சரிங்களா? டென்டல் மெடிசன். ரைட். ஸோ இந்த சிந்து சமவெளி நாகரிகத்துள்ள நகரம் அது நகர நாகரிகம்னு பார்த்தோம் இல்லையா? அப்போ அந்த நகரத்தோட பிளான் எப்படி இருக்குது? பிளானிங், வீடுகள் எப்படி இருக்குது, தெருக்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாமே. நகர திட்டமிடல். நகர
திட்டமிடல் அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த சிந்து சமவெளி நாகரிகத்தில் 2 விதமான நகரங்கள் இருக்கு. சிந்து சமவெளியில் எத்தனை விதமான நகரங்கள் இருக்கு அப்படின்னா 2 விதமான நகரங்கள் இருக்கு. என்ன 2 விதமான நகரம் அப்படின்னா, ஒன்று சிட்டாடல், இன்னொன்று லோயர் பார்ட். சிட்டாடல் அப்படின்னா கோட்டை பகுதின்னு சொல்லலாம். கோட்டை பகுதி, சரியா? அப்படி இல்லைன்னா மேல் நகரம்னு சொல்லலாம். கோட்டை பகுதின்னு கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா மேல் நகரம் அப்படின்னு சொல்லலாம். இது தாழ்வான நகர்ப்புறம். லோயர் பார்ட்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா தாழ்வான நகர்ப்புறம். தாழ்வான நகர்ப்புறம், சரிங்களா? ஸோ சிற்றாடல் மற்றும் லோயர் பார்ட், தாழ்வான நகர்ப்புறம் அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஓகேவா? இப்போ இந்த சிற்றாடல் அப்படின்னு சொல்லக்கூடியது பணக்காரர்கள் வாழக்கூடிய இடமா இருக்கு, ரிச் பீப்புள். சிற்றாடல் பணக்காரர்கள் வாழக்கூடிய இடமா இருக்கு, ரிச் பீப்புள். ஆட்சியாளர்கள் வாழக்கூடிய இடமா இருக்கு, ஆட்சியாளர்கள். இந்த ஆட்சியாளர்கள் யாரை குறிக்கல? கிங்கு கிடையாது. இவங்க தான் அட்மினிஸ்ட்ரேட்டர்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த ஆட்சியாளர்களை நம்ம என்னன்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம்? அட்மினிஸ்ட்ரேட்டர், நிர்வாகிகள்னு சொல்லலாம். ஆனால் சிந்து சமவெளி நாகரிகத்தில் என்ன முறை கிடையாது? ராஜா முறை கிடையாது, மன்னர் முறை கிடையாது. அங்கே மன்னர்னு ஒருத்தர் இருந்ததற்கான சான்று கிடையாது. ஆனால் ஆட்சியாளர் இருந்திருக்காரு, ஒரு தலைவர் ஸ்தானத்தில் ஒருத்தர் இருந்திருக்காரு. ஆனால் அங்கே என்ன கிடையாது? இந்த மன்னர் முறை கிடையாது. ஸோ இந்த சிற்றாடல் எப்பயுமே மேற்கு பகுதியில் தான் இருக்குமா. சிற்றாடல் எப்பயுமே என்ன பகுதியில் இருக்கும்? ஒரு நகரத்தில் மேற்கு பகுதியில் இருக்கும். அப்படின்னா தாழ்வான நகர்ப்புறம் என்ன பகுதியாக இருந்திருக்கும்? அது கிழக்கு பகுதியாக இருந்திருக்கும், ஈஸ்டர்ன் சைடு. ஸோ சிற்றாடல் மேற்கு பகுதியிலையும் தாழ்வான நகர்பகுதி லோயர் பார்ட் வந்து கிழக்கு பகுதியிலையும் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். வேற என்னன்னு சொல்லி பார்த்தா, அப்போ இங்கே சிற்றாடலில் பணக்காரங்க வாழ்கிறாங்கன்னா தாழ்வான நகர்ப்புறத்தில் யார் வாழ்ந்திருக்கலாம்? ஏழைகள் மற்றும் சாதாரண மக்கள், ரொம்ப சிம்பிளான நம்மள மாதிரியான ஆட்கள் இல்லையா? ஒரு சாமானிய மக்கள் வாழக்கூடிய பகுதி, ரைட்டா? வேற இந்த சிற்றாடல்ல என்ன இருக்கு இந்த மேல் நகரத்தில் அப்படின்னா, பெருங்குளம் இருக்கு, கிரேட் பாத். கிரேட் பாத் அதாவது பெருங்குளம், குளிப்பதற்கான குளம். வேற ஏதாவது இருக்கா சிற்றாடல்ல அப்படின்னா, தானிய கிடங்கு இருந்திருக்கு, கிரானரிஸ் இருந்திருக்கு. கிரானரிஸ், தானிய கிடங்கு, தானிய கிடங்கு. ஸோ பெருங்குளமும் தானிய கிடங்கு இருந்திருக்கு. இது சிந்து சமவெளி நாகரிகத்தோட நகர பிரிவுன்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம், ரைட்? இன்னும் கொஞ்சம் உள்ள போனா சிந்து சமவெளி நாகரிகத்தில் தெருக்கள் எப்படி இருக்குன்னா, கிரிட் பேட்டர்ன், GRID, கிரிட் பேட்டர்ன், சட்டக வடிவத்தில் இருந்திருக்கு. சட்டக வடிவம், அது என்ன சட்டக வடிவம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, தெருக்கள் இந்த மாதிரி சட்டகமாக இருந்திருக்கு. சரியா? ஸோ இந்த மாதிரி இருந்திருக்கு சிந்து சமவெளி நாகரிகத்துடைய தெருக்கள். இந்த தெருவுக்கு உள்பகுதியில் வீடுகள் இருக்கும் இல்லையா? அப்படி தானே கட்டமைச்சிருப்பாங்க. ஸோ வீடுகள் இருக்கு, ஓகேவா? அப்போ தெருவுடைய வடிவம் என்னன்னா சட்டக வடிவம். இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த தெரு கட்டாவது இல்லையா, இந்த தெரு வந்து கட்டாவது இல்லையா, இது சரியா 90 டிகிரியில் கட் பண்ணியிருக்காங்க, 90 டிகிரியில். அப்போ அந்த மக்களுக்கு கணிதம் நல்லா தெரிஞ்சிருக்குன்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். இந்த அகலம் இருக்கு இல்லையா, சிந்து சமவெளி நாகரிகம் அந்த தெருவுடைய முனையிலிருந்து இந்த முனை வரை இருக்கக்கூடிய அகலம் இருக்கு இல்லையா, இது 10 மீட்டர்னு சொல்றாங்க. ஸோ தெருவோட அகலம் அப்படின்னு சொல்லி கேட்டால் அது 10 மீட்டர் அப்படின்னு சொல்றாங்க. மக்கள் வீடு கட்டினாங்கன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா, அப்படி வீடு கட்டுறதுக்கு மக்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சுட்ட மற்றும் சுடாத செங்கற்களை பயன்படுத்தியிருக்காங்க. பேர்ன்ட் அண்ட் நான் பேர்ன்ட் பிரிக்ஸ், பேர்ன்ட் அண்டு நான் பேர்ன்ட் பிரிக்ஸ்.
சுட்ட மற்றும் சுடாத செங்கற்கள். சுட்ட மற்றும் சுடாத செங்கற்கள் இது ரெண்டுமே யார் பயன்படுத்தியிருக்கா? சிந்துவெளி மக்களால் பயன்படுத்தப்பட்டிருக்கு. எதுக்கு? வீடு கட்டுறதுக்கு. அது கூட மட் யூஸ் பண்ணுறாங்க, சேத்து மண் யூஸ் பண்ணுறாங்க. சிமெண்ட் பயன்படுத்தணும் இல்லையா? அந்த சிமெண்ட் இடத்துல அவங்க என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க? சேத்து மண்ணை குழப்பி அதை யூஸ் பண்ணியிருக்காங்க. சரியா? ரைட். அப்போ பேர்ன்ட் அண்ட் நான் பேர்ன்ட் பிரிங்ஸ், சுட்ட மற்றும் சுடாத செங்கற்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்போ செங்கல் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா அந்த செங்கலுக்கு ஒரு அளவு இருந்திருக்கணும்ல, அதை செய்யறதுக்கு ஒரு ரேஷியோ இருந்திருக்கணும்ல, விகிதம். அப்போ அந்த செங்கலுடைய விகிதம் என்ன, ரேஷியோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா அது 1:2:4, 1:2:4. இதுதான் செங்கலுடைய விகிதம். சரியா? அந்த வீடுகள் பெரும்பாலும் 2 மாடி வீடுகளாக இருந்திருக்கு. சிந்து சமவெளி நாகரிகத்தில் 2 மாடி வீடுகள் இருந்திருக்கு. அப்போ வீடுகள் 2 மாடியாக இருந்திருக்குனாலே அங்கே என்ன கட்டியிருக்காங்க? படிக்கட்டுகள் கட்டியிருக்காங்க. நிறைய ஸ்டெப்ஸ் வச்சுருக்காங்க, படிக்கட்டு வச்சுருக்காங்க. அதிக அறைகள் இருந்திருக்கு. சிந்து சமவெளி நாகரிகத்தில் உள்ள வீடுகள் என்ன இருந்திருக்கு? அதிக அறைகள் இருந்திருக்கு. பாத்ரூம் இருந்திருக்கு, குளியல் அறை. வீட்டுக்கு வீடு என்ன இருந்திருக்கு? பாத்ரூம் இருந்திருக்கு, டாய்லெட் இருந்திருக்கு, கழிவறை, வெல்ஸ் இருந்திருக்கு, கிணறு. ஸோ வீட்டுக்கு வீடு அதிக அறைகள் இருந்திருக்கு, குளியல் அறை இருந்திருக்கு, கழிவறை இருந்திருக்கு இல்லையா? ஸோ ஒரு ரொம்பவே பண்பட்டு ரொம்ப நாகரிகமாக வாழ்ந்திருக்காங்க இந்த மக்கள். இல்லை குறிப்பாக என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, சிந்து சமவெளி நாகரிகத்தில் உள்ள எந்த வீட்லையுமே தெருவை பார்த்த மாதிரி ஜன்னல் இல்லை. நோ விண்டோஸ் ஃபேஸிங் த ஸ்ட்ரீட். நோ விண்டோஸ் ஃபேஸிங் த ஸ்ட்ரீட். தெருவை பார்த்த மாதிரியான ஜன்னல்கள் இல்லை. தெருவை பார்த்த ஜன்னல்கள் இல்லை. அதாவது இந்த இடத்துல வீடு இருக்குன்னு சொன்னோம் இல்லையா? இந்த வீட்டுடைய ஜன்னல் எதுவுமே எது பார்த்து இல்லை, தெருவை பார்த்த மாதிரி இல்லைன்னு சொல்கிறாங்க. அது ஒரு காரணமாக அவங்க வச்சுருக்காங்க, ஏதோ ஒரு காரணம் இல்லையா? நோ விண்டோஸ் ஃபேஸிங் த ஸ்ட்ரீட், தெருவை பார்த்த மாதிரியான ஜன்னல்கள் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரியா? வேற என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, ட்ரைனேஜ் சிஸ்டம், வடிகால் வசதி சூப்பராக இருக்குது. சிந்து சமவெளி நாகரிக மக்களுடைய நகரத்தில் என்ன சிறப்பாக இருக்குது அப்படின்னா, ட்ரைனேஜ் சிஸ்டம், வடிகால் வசதி. வடிகால் வசதி அற்புதமாக இருந்திருக்கு. இந்த ட்ரைனேஜ் சிஸ்டத்தை கட்டுறதுக்கு அவங்க என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பர்ன்ட் பிரிக்ஸ், சுட்ட செங்கற்கள். ட்ரைனேஜ் சிஸ்டத்தை உருவாக்குறதுக்கு சிந்து சமவெளி நாகரிக மக்கள் எதை பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, சுட்ட செங்கற்கள். சுட்ட செங்கல் வச்சு தான் அவங்க என்ன பண்ணுறாங்க? பர்ன்ட் பிரிக்ஸ் உருவாக்குறாங்க. அதாவது அந்த வடிகால் வசதிக்கான அந்த கட்டமைப்பு உருவாக்குறாங்க, ஸ்ட்ரக்சர் உருவாக்குறாங்க. சரிங்களா? சுட்ட செங்கல் மட்டும்தானா அப்படின்னா அது கூட என்ன செய்திருக்காங்க? ஜிப்சம் சேர்த்திருக்காங்க இல்லையா? ஜிப்சம் செறிந்த சுண்ணாம்பு சாந்து. ஜிப்சம் செறிந்த சுண்ணாம்பு சாந்து. ஜிப்சம் செறிந்த சுண்ணாம்பு சாந்து இதை பயன்படுத்தியிருக்காங்க. ஜிப்சம் செறிந்த சுண்ணாம்பு சாந்து. சரியா? ரைட். அதாவது ஜிப்சம் வித் மோட்டார் லைம். ஜிப்சம் வித் மோட்டார் லைம். ஜிப்சம் வித் மோட்டார் லைம். சரிங்களா? ஜிப்சம் வித் மோட்டார் லைம், அதாவது ஜிப்சம் செறிந்த சுண்ணாம்பு சார்ந்து. இந்த சிமெண்ட் மாதிரி பயன்படுத்தியிருக்காங்க. வேற என்னன்னா, மொஹஞ்சதாரோன்னு ஒரு ஊர் இருக்கு இல்லையா? மொஹஞ்சதாரோ. இந்த மொஹஞ்சதாரோ ஊரில் பெருங்குளம் இருக்குது. அப்போ பெருங்குளம் சிற்றாடலில் இருக்குன்னு பார்த்தோம், அதாவது மேல்புற நகரத்தில். அதுலேயும் குறிப்பாக எந்த ஊரில் இருக்குன்னா, பெருங்குளம் மொஹஞ்சதாரோவில் இருக்குது. கிரேட் பாத்.
கிரேட் பாத், பெருங்குளம். அப்போ என்னது? ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய குளம் கட்டி வச்சுருக்காங்க. நல்லா பெருசாக ஒரு குளம் கட்டி வச்சுருக்காங்க. சரிங்களா? இந்த குளத்துக்கு வடக்கு பக்கமும் நார்த்துலேயும் சவுத்துலேயும் படிக்கட்டு இருக்கு. மக்கள் குளிக்கிறதுக்கு பெரிய குளம். இந்த குளத்துக்கு வடக்கு பக்கமும் நார்த்துலேயும் சவுத்துலேயும் படிக்கட்டு இருக்கு. 4 பக்கமும் நடைபாதை இருக்கு. இந்த குளத்துடைய 4 பக்கமும் என்ன இருக்கு? நடைபாதை, பாத்வே. 4 பக்கமும் என்ன இருக்கு? நடைபாதை, பாத்வே. நார்த்துலேயும் சவுத்துலேயும் படிக்கட்டு, 4 பக்கமும் நடைபாதை. 3 பக்கம் இந்த குளம் முழுக்க என்ன இருக்கு? இந்த நடைபாதையில் நிறைய ரூம்ஸ் கட்டி வச்சிருக்காங்க, அறைகள் இருக்கு. மேபி அந்த மக்கள் குளிச்சுட்டு உடை மாற்றுவதற்கான அறையாக கூட அது இருக்கலாம். பட் அது கன்ஃபார்மாக சொல்லப்படலை. அப்போ 3 பக்கம் என்ன இருக்கு? சின்ன சின்ன அறைகள் இருக்கு. ஆனால் எது அந்த 3 பக்கம் நமக்கு சரியா குறிப்பு இல்லை. 3 பக்கம் அறை இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இந்த மொகஞ்சதாரோ இருக்கு. மொகஞ்சதாரோவில் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா பெருங்குளம் இருக்கு. பெருங்குளத்தில் வடக்கு தெற்கில் படிக்கட்டுகள் இருக்கு. வடக்கு தெற்கில் படிக்கட்டுகள் இருக்கு. அந்த படிக்கட்டு தாண்டி வேற என்ன இருக்கு? அதிகமாக 4 பக்கமும் நடைபாதை இருக்கு. 3 பக்கம் அறைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சரிங்களா? இதெல்லாம் சிந்து சமவெளி நாகரிக மக்களுடைய நகரம் சார்ந்த விஷயங்கள். வேற என்ன அப்படின்னா இவங்களுடைய விவசாயம். சிந்து சமவெளி நாகரிக மக்களினுடைய விவசாயம் எப்படி இருந்துச்சு, உணவு வழக்கங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மக்கள் ரொம்ப நாள் வாழ்ந்திருக்காங்க இல்லையா? அப்போனா ஒரு நிலையான வாழ்க்கை, ஸ்டேபிள் லைஃப். அந்த நிலையான வாழ்க்கைக்கு காரணமே என்ன அப்படின்னா அது விவசாயம்தான். இல்லை, அவங்க நதியை ஒட்டி வாழுறாங்க. ஸோ நதி இருந்தால் அங்கே விவசாயம் நடக்கும். விவசாயம் இருந்தால் உணவு, உடை, இருப்பிடம் 3 கிடச்சிரும். உணவு, உடை, இருப்பிடம், இது 3மே அவங்களுக்கு கிடச்சிரும். அப்படி கிடச்சிருச்சுன்னா அவங்களுக்கு வேலை முடிஞ்சது இல்லையா? ஸோ அதை தான் அவங்களோட நிலையான வாழ்க்கைக்கான காரணம் விவசாயம்னு சொல்கிறாங்க. சரி, இவங்களால் விளைவிக்கப்பட்ட பயிர்கள், ஒரு சில பயிர்கள் நமக்கு கொடுத்துருக்காங்க. என்னென்ன அப்படின்னா கோதுமை. இந்த கோதுமை எங்கே எடுக்கிறாங்கன்னா மெஹர்கரில் பார்த்தோம் இல்லையா? சிந்து சமவெளி நாகரிகத்துடைய முன்னோடி நகரம் அப்படின்னு சொல்லி மெஹர்கர். அந்த மெஹர்கரில் தான் என்ன எடுக்கிறாங்க? கோதுமை. அரிசி எடுத்திருக்காங்க, ரைஸ். எங்கே அப்படின்னா லோத்தல். சிந்து சமவெளி நாகரிக மக்களுக்கு லோத்தல்ல இருந்து அரிசி எடுத்திருக்காங்க. அடுத்து பார்லி எடுத்திருக்காங்க. அந்த மக்களால் பயன்படுத்த உணவுப் பொருள் வேற என்ன இருக்குன்னா பார்லி. வேற என்ன இருக்கு அப்படின்னா மில்லட்ஸ், சிறுதானியம். வேற சிந்துவெளி மக்கள் வேற என்ன உணவுப் பொருட்கள் விளை வச்சிருக்காங்க அப்படின்னா வாட்டர்மெலான், தர்பூசணி. திராட்சை விளை வச்சிருக்காங்க, கிரேப்ஸ். பூண்டு, கார்லிக். ஸோ இதெல்லாம் சிந்துவெளி நாகரிக மக்களால் விளைவிக்கப்பட்ட பொருட்கள் அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கலாம். வேற முக்கியமாக என்ன கேட்கலாம் அப்படின்னா இவங்களுக்கு டியூவல் கிராப்பிங் தெரிஞ்சிருக்கு. டியூவல் கிராப்பிங் அதாவது இரட்டை பயிர் சாகுபடி, ஒரே நேரத்தில் 2 பயிரை விளைவிக்கிறது. இரட்டை பயிர் சாகுபடி, ஒரே நேரத்தில் 2 பொருளை விளைவிக்கக்கூடியது. சரிங்களா? ஸோ வேற என்னன்னா நமக்கு 11th புக்கில் சிக்பி கொடுத்துருப்பாங்க, கொண்டைக்கடலை. மக்கள் வேற என்ன பயன்படுத்தியிருக்காங்க? கொண்டைக்கடலை. சரியா? விவசாயம் சார்ந்து வேற என்ன பார்க்க வேண்டியது இருக்குன்னா காளிபங்கன் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். காளிபங்கன் எங்க இருக்கு? ராஜஸ்தான். அந்த ராஜஸ்தான்ல உழுத நிலங்கள் எடுத்திருக்காங்க, ப்ளவிங் லேண்ட்ஸ்.
உழுத நிலங்கள், நல்ல உழுத நிலங்கள் என்ன பண்ணியிருக்காங்க, கண்டுபிடிச்சிருக்காங்க காலிபங்கன்ல. உழுத நிலங்கள். சரியா? விவசாயம் சார்ந்து வேற என்ன இருக்கு அப்படின்னா, கால்நடைகள் வளர்த்துருக்காங்க. குறிப்பா கவ், கோட், பஃபல்லோ, பிக், டாக், கேட். ஸோ மாடு, ஆடு, எருமை, பன்றி, நாய், பூனை, இதெல்லாம் இந்த மக்கள் வளர்ப்பு விலங்குகளாக வளர்த்துருக்காங்க. அது இல்லாமல் பருத்தி விளைவிப்பு செஞ்சுருக்காங்க, காட்டன். சிந்து சமவெளி மக்கள் என்ன விளைவிச்சிருக்காங்க, பருத்தி. அந்த பருத்திக்கு, காட்டனுக்கு அவங்க என்ன பேர் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா சிந்தன் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. சிந்தன். சிந்து சமவெளி மக்கள் தங்களுடைய பருத்திக்கு என்ன பேர் வைக்கிறாங்க, சிந்தன் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. சரியா? சில இடத்துல எஸ்ஸுக்கு பதிலாக என்ன வந்துடலாம், இசட்டு கூட வந்துடலாம், ஜிந்தன். ஸோ அதான் சொன்னேன், ஹிஸ்ட்ரியில் ஸ்பெல்லிங் பற்றி பார்க்கக்கூடாது. ஸோ என்ன டாபிக் அதுக்கான ப்ரொனன்சியேஷன் ஓரளவுக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா அது மேட்ச் ஆயிரும், பயப்பட வேண்டாம். சரியா? அடுத்தது, இவங்க தங்களுடைய கால்நடைகளை என்ன சொல்கிறாங்க, மாடுகள் வளர்க்குறாங்க இல்லையா, அந்த கால்நடைகளை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஜெபுன்னு சொல்கிறாங்க. தங்களுடைய கால்நடைகளை சிந்துவெளி மக்கள் என்ன சொல்கிறாங்க, ஜெபு அப்படின்னு சொல்கிறாங்க. ஜெபு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மக்களுக்கு தெரியாத விலங்கு என்ன அப்படின்னா குதிரை தெரியாது. they do not aware of horses. சிந்துவெளி மக்களுக்கு தெரியாத விலங்கு என்ன அப்படின்னா குதிரை. இந்த மக்களுக்கு குதிரை தெரியாது. சரியா? வேற என்ன பார்க்க வேண்டியது இருக்குன்னா, கடல் உணவு அதிகமாக சாப்பிட்ருக்காங்க இந்த மக்கள். ஏன்னா குஜராத் அந்த பகுதி இருக்கிறப்ப அப்போ அங்கே கடல் வந்துடுது. கடல் உணவு மற்றும் நீர்வாழ் உயிரினங்கள் லைக் என்னென்ன சொல்லலாம், மீன்கள் சாப்பிட்ருக்காங்க, நத்தை சாப்பிட்ருக்காங்க, நத்தை. வேற என்ன உணவு சாப்பிட்ருக்காங்கன்னா சங்கு சாப்பிட்ருக்காங்க. ஸோ இதெல்லாம் சிந்துவெளி மக்களால் உட்கொள்ளப்பட்ட உணவுகள். கடல் உணவுகள் அதிகமாக, நீர் உணவுகள் அதிகமாக சாப்பிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். சரியா? வேற என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா காரியல்னு சொல்லக்கூடிய காரியல்னு சொல்லக்கூடிய ஒரு வகை முதலை இருந்திருக்கு. எங்க அப்படின்னா ஹரப்பால காரியல்னு சொல்லக்கூடிய முதலையோடைய ஒரு வகையான எலும்புகள், அந்த மாதிரியான விஷயங்கள் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. வேற என்ன அப்படின்னா சர்க்கட்டோடா எங்க இருக்கு, சுர்கட்டோடா எங்க இருக்கு, குஜராத்தில். சுர்கட்டோடா எங்க இருக்கு அப்படின்னா அது குஜராத்தில். ஸோ இங்கே என்ன கிடைச்சிருக்கு, குதிரையினுடைய எச்சங்கள். சுர்கட்டோடாவில் என்ன கிடைச்சிருக்கு, குதிரை எச்சம் கிடைச்சிருக்கு, அதாவது ஹார்ஸ் ரிமைன்ஸ். இதில் விஷயம் என்னன்னா, இந்த மக்களுக்கு குதிரை தெரியாது. சிந்துவெளி மக்களுக்கு என்ன தெரியாது, குதிரை தெரியாது. ஆனால் இந்த மக்கள் அவங்க வாழ்ந்த பகுதியில் சுர்கட்டோடான்னு சொல்லக்கூடிய இடம் குஜராத்தில் இருக்குது. அங்கே என்ன கிடச்சிருக்கு, குதிரை எச்சங்கள் கிடச்சிருக்கு. இது யாரோடையதாக இருக்கலாம் அப்படின்னா ஆரியர்களோட தான் இருக்கலாம் அந்த குதிரைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா சிந்து சமவெளி நாகரிக மக்கள் ஆரியர் படையெடுப்பில் தான் அழிஞ்சிருப்பாதா ஒரு சில கூற்றுகள் இருக்குது. மத்திய ஆசியாவிலிருந்து வரக்கூடியவர்கள், நம்ம இது யூனிட் 8ல் தெளிவாக பார்க்கலாம் யார் ஆரியர்கள் அப்படின்னு. இந்த ஆரியர்களுடைய குதிரைகளாக ஒருவேளை இது இருக்கலாம் அப்படின்னு சொல்ல வராங்க. சரியா? வேற என்ன பார்க்க வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா, சிந்து சமவெளி நாகரிகத்தில் நாயையும் மனுஷனையும் ஒன்றா புதைச்ச சான்று இருக்கு. மனிதனையும் நாயையும் ஒன்றா புதைச்சிருக்காங்க. ஒன்றாக புதைத்த இடம், அப்படின்னு சொல்லி பார்த்தா அது ரோப்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் ஹரியானாவில் இருக்கு. ரோப்பர் எங்க இருக்கு அப்படின்னா அது ஹரியானா. ரோப்பர் ஹரியானாவில் இருக்கு. சரிங்களா? மனுஷனையும் நாயையும் ஒன்றா புதைச்ச இடம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா அது ரோப்பரில் இருக்கு.
சரியா? அடுத்தது என்ன அப்படின்னா, இந்த மக்களுக்கு யானை தெரிஞ்சிருக்கு. சிந்துவெளி மக்களுக்கு யானை தெரிஞ்சிருக்கு, எலஃபண்ட். வேற என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த மக்களுக்கு காண்டாமிருகம் தெரிஞ்சிருக்கு. ரைனோசரஸ். சிந்துவெளி மக்களுக்கு காண்டாமிருகம் தெரிஞ்சிருக்கு. சரிங்களா? ஸோ இது அந்த மக்களோட விவசாயம், அவங்களுக்கு தெரிந்த ஒரு சில விலங்குகள், இதெல்லாமே. ஓகேவா? ஸோ இது சிந்துவெளி நாகரிகத்துடைய முதல் கட்ட வகுப்பாக இருக்கட்டும், முதல் பார்ட்டாக இருக்கட்டும். ஸோ 2வது பார்ட்டில் அந்த மக்களுடைய வருவாய் எப்படி இருந்துச்சு, வர்த்தகம் எப்படி இருந்துச்சு, வழிபாடு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக கடைசியாக ஒரு டேபுலர் காலம் கொடுக்குறேன். அதில் யார் யார் எந்தெந்த நகரத்தை கண்டுபிடிச்சாங்க, ஆய்வு பண்ணாங்க அப்படின்ற குறிப்பை நம்ம என்ன பண்ணலாம், தெளிவாக பார்க்கலாம். சரிங்களா? ஸோ நன்றி.